தருமபுரி மாவட்டம் தொப்பூரை அடுத்த டி கனிக்காரப்பள்ளி பகுதியில் நிலத்தகராறு காரணமாக கொலை மிரட்டல் விடுக்கும் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பாதுகாப்பு கோரியும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தம்பதி புகார் அளித்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம், போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கு. இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அவன் வேலையில் இருக்கனால டிஎஸ்ஓவில் வேலையில் இருக்கான், தருமபுரியில் வேலையில் இருக்கனால ரொம்ப மிரட்டுறான். எனக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணிப்பேன், நீ என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு ரொம்ப மிரட்டுறான். அடிக்கிறான், செப்பலால் அடிக்கிறான், கெட்ட கெட்ட வார்த்தையால் பேசுகிறான். தோட்டத்துக்குள்ளேயே நுழையவே விட மாட்டேன்றான். எல்லாமே எங்களுக்கு தான், நீ வரவே கூடாது, உனக்கு எதுவுமே இதே இல்லை, ஒரு பிடி மண்ணு கூட நீ எடுக்கக்கூடாது, உனக்கு எதுக்குமே உனக்கு இங்கே உரிமையே கிடையாது அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெற்றிவேல். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அடுத்த டி கனிக்காரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவருக்கு சொந்தமான 18 விவசாய நிலம் வந்து இருக்கு. இந்த நிலத்துல வந்து அவருடைய மகன்கள் 5 பேர் 3 பேர் வந்து அந்த சிங்கப்பூர் சென்று அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கேயே வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில அதே பகுதியில் இருக்கக்கூடிய 2 மகன்கள், அதாவது 6 மேல் 2 மகன்கள் மட்டும் அந்த இருக்கக்கூடிய அந்த 18 ஏக்கர் விவசாய நிலத்தை வந்து விவசாயத்தை வந்து பராமரித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில வந்து ஆறுமுகத்தின் பாகத்தினை வந்து அவருடைய மகள் தேவையை வந்து விவசாயத்தை பராமரித்து வராங்க. மேலும் வந்து வேலூர் பாகத்தை வந்து தருமபுரி வட்ட வளங்கள் அலுவலரான பணியாற்றவர் ரஜினி என்பவர் வந்து விவசாயம் செஞ்சு வராரு. இந்த நிலையில் வந்து ரஜினி அவருக்கு தேவை, அவர் சகோதரிய தேவையினுடைய நிலத்தை வந்து அபகரிக்கும் நோக்கத்தில் வந்து கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் விவசாயம் செய்ய விடாம அடிக்கடி தகவல் செய்து வந்திருக்காரு. இந்த நிலையில் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதமும் தேவையை அவருடைய சகோதரர் வந்து கேட்பதாகவும் வந்து அந்த நிலத்தில் வந்து குட்டையை அனுப்பிச்சு விவசாயம் செய்ய ஜேசிபி ஈனத்தை கொண்டு போகும்போது அங்கிருந்து ரஜினி வந்து அவருடைய ஜேசிபி ஈனத்தை வந்து கருத்தை கொண்டு அடிச்சும் அவருடைய தேவையை வந்து அடிச்சும் துன்புற்றிருக்காரு. இந்த நிலையில் வந்து அவங்க வந்து காயமடைந்த அந்த தேவையை வந்து தருமபுரி அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. இது குறித்து வந்து ஒரு தொப்பு காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்து வந்து வழக்கு பதிவு செஞ்சு வருவதற்கு இந்த வந்து ரஜினி மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பம் வந்து இவங்களோட தேவையை வந்து கடுமையாக தாக்கிறதுனால வந்து அவர் ரஜினி மற்றும் அவருடைய உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் வந்து அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தருமபுரி மாவட்ட வந்து இன்று மனு கொடுத்திருக்காங்க. இதில் வந்து அவங்க பார்த்தோம்னா ரஜினி மீது உரிய நடவடிக்கை எடுத்து தனது நலத்தை வந்து மீட்டு தரணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.